இந்த அரசு தற்போதைய தொழிலாளர்களை ஏமாற்றிவிட்டது என்பது நிதர்சனமான உண்மை. நாங்கள் அடுத்து இறக்குகின்ற தொழிலாளியை கரூருக்கு தான் அழைத்து செல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா வழி தெரியல. இதே மின்வாரியத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் 300க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் மரணமடைந்துள்ளனர். இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 தொழிலாளர் இறந்திருக்கான். இதே மின்வாரியத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் 300க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் மரணமடைந்துள்ளனர். இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 தொழிலாளர் இறந்திருக்கான். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கடந்த பல வருடங்களாக மின்வாரிய ஒப்பந்த தொழிலாக உற்பத்தி மற்றும் விநியோக மாவட்டங்களில் பணிபுரிந்து வருகிறோம். எங்களது நீண்ட நாள் கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான். எங்களை தினக்கூலி அடிப்படையில் நேரடி பணி நியமனம் அல்லது பணி நியமனம் இரண்டை வலியுறுத்தி பல வருடங்களாக போராடி வருகிறோம். கடந்த ஓராண்டுக்கு முன்பு நமது தமிழக வெற்றி கழகமானது இன்றைய போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும் நமது பார்த்திபன் அவர்கள் எங்களுடன் 5 கட்ட போராட்டங்களில் எங்களுடன் ஈடுபட்டார். மேட்டூர், சேலம், தூத்துக்குடி ஆகிய இடங்களில் இந்த போராட்டமானது நடைபெற்றது. அப்போது தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஒப்பந்த தொழிலாளர்களின் இந்த நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றி தருவோம் என்று வாக்குறுதி அளித்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் வெள்ளை அறிக்கையில் ஒப்பந்த தொழிலாளரை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை. மாறாக விடுபட்ட கேங்மேன்களும் தேரில் தவறிய கேங்மேன்களும் டிஎன்பிசி மூலமும் பணி நிரப்புவதாக அறிவித்தார். இதைத் தொடர்ந்து நாங்கள் கடந்த 15 நாட்களாக போராடி வருகிறோம். நேற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சந்தித்த போது உங்களை பேப்பர்களை சரிபார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், ஆனால் 2019 ஆண்டு தேர்வில் தவறிய 0 மதிப்பெண், 2 மதிப்பெண், 7 மதிப்பெண் எடுத்து தவறிய அந்த கேங்மேன்களை தற்பொழுது பணி நியமனம் செய்கிறோம். இன்று மின்வெட்டு காலங்களில் எங்களுக்கு பணி செய்ய ஆட்கள் இல்லை என்கிறால், கடந்த 15 வருடங்களாக அனைத்து புயல் பேரிடர் காலங்களிலும் நாட்டு நடவது போல் ஒவ்வொரு புயலிலும் சென்று நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். இந்த ஒப்பந்த தொழிலாளர்களை மறந்தோம், அவர்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்தோம். இப்படி எங்களுக்கு பணி ஏமாற்றலை கொடுத்திருக்கிறார்கள். இதை கண்டித்து நாங்கள் தற்போது போராடி வருகிறோம். இப்படி ஒப்பந்த தொழிலாளிகளை ஏமாற்றுவது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. தமிழக மின்சார வாரியத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மின் உற்பத்தி நிலையங்கள், அதாவது வடசென்னை, மேட்டூர், தூத்துக்குடி, இதை கடந்து நீர்மின் நிலையங்கள், ஹைட்ரோ பிளான்ட் இருக்கு, அதுபோக கேஸ் பிளான்ட், ஆயில் பிளான்ட், இப்படி உற்பத்தி நிலையங்களும் சரி 38 மாவட்டத்தில், இந்த ஆந்திரா பார்டர்ல இருந்து இந்த கேரளா பார்டர் கலியக்கலை வரைக்கும் 38 மாவட்டத்தில் விநியோக ஓட்டத்திலையும் மின்வாரிய ஒப்பந்ததாரர்கள் 15,000 பேருக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 2005, 2007 காலகட்டத்தில் இருந்து கேட்டோ அக்ரிமெண்ட்ல பணியாற்றி வராங்க. இவங்களோட பணி என்னன்னா, அன்டைம்ல 1 மணிக்கு பவர் கட் ஆச்சுன்னா அந்த வேலையை அந்த தொழிலாளர் தான் பார்க்கணும். இதே மாதிரி கஜா, வர்தா, ஒக்கி புயல் காலங்களையும் இந்த தொழிலாளர் தான் வேலை பார்க்கணும். கொரோனா காலத்திலையும் இந்த தொழிலாளர் தான் வேலை பார்த்தாங்க. இன்னும் வரக்கூடிய இந்த மழை காலங்களும் சரி, இன்னும் அடுத்து வரக்கூடிய புயல் காலத்திலையும் இதே தொழிலாளியை வச்சு தான் இந்த அரசு இந்த பேரிடர் காலத்தை சமாளிக்க போறாங்க. இது போக ஃபியூஸ் ஆஃப் மின்வெட்டு தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த மின்வெட்டை சரி செய்யறதும் இந்த ஒப்பந்த தொழில் தான். நாங்க கேட்கறது என்னன்னா, இந்த ஆட்சி இல்ல, கடந்த 4 ஆட்சி முடிஞ்சு போச்சு. 4 ஆட்சி கடந்தும் இந்த ஆட்சியாவது இந்த ஒப்பந்த தொழில்களை, இந்த கேட்டோ அக்ரிமெண்ட் 27 ஆண்டு காலம் பின்பற்றி வந்த கேட்டோ அக்ரிமெண்டை ஒழிப்பார்கள் என்று 15,000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களும் சரி, அவர்கள் குடும்பங்களும் சரி, உறவினர்களும் சரி வாக்களித்தார்கள். இந்த அரசுக்கு வாக்களித்தார்கள். தற்போதைய மின்துறை அமைச்சரின் அறிவிப்பால் இந்த ஒட்டுமொத்த ஒப்பந்த தொழிலும் படிப்படியாக கொந்தளித்து இன்று பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 10 மாவட்டத்தில் தொடர் விலை கொடுத்தான். அங்கங்க தொழிலாளி உட்கார்ந்துட்டு இருக்கான், விழிப்புதுங்கி போய் என்ன செய்ய தெரியாம. இத்தனை வருஷம் வாரியத்துக்கு பணியாற்றிட்டோம், இந்த அரசுக்கு பணியாற்றிட்டோம். எத்தனை விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்பார்மர் கிட்ட ஒரு கம்பம் நடுறாரு, அந்த தொழிலாளி வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அந்த போஸ்ட்ல எரிஞ்சி கீழே விழுறான், காக்கா குருவி மாதிரி பொசிஞ்சு போறான். அந்த அதிகாரி வந்து அந்த இடத்துல வந்து விட்டு அன்னோன் பர்சன் ரிமூவ் பண்ணு. என்னங்க இது, ஒரு காக்கா செத்து போனா 10 காக்கா வந்து ஒட்டுமொத்தம் நின்று கண்ணீர் வெடிக்கி. ஒரு தொழிலாளி அந்த அலுவலகத்தில் அத்தனை வருஷம் வேலை பார்த்திருக்கான், வாரியத்து குலைச்சிருக்கான், அந்த அரசு குலைச்சிருக்கான், பொதுமக்கள் குலைச்சிருக்கான். அந்த குடும்பம் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த இடத்துல கண்ணீர் சிட்டு சிந்தும் போது இந்த அதிகாரி சொல்ல ஒரு வார்த்தை அந்த குடும்பத்தை அவர்களையும் இறக்க செய்திருக்கிறது மனதளவில். இது எவ்வளவு பெரிய கொந்தளிப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா. இப்போ போன 2 வருஷம் முன்னாடி தேனி மாவட்டத்தில் ஒரு இறப்பு,
கும்பகோணத்தில் ஒரு இறப்பு. எங்க கரூர் மாவட்டத்தில் இன்னைக்கு 31 பேர் இறந்துக்கு பணி நியமன ஆணையம் வழங்கியிருக்கீங்க. வாழ்த்தி வரவேற்கின்றோம். அது உங்களோட கட்சி நிலைப்பாடு. ஆனால் நாங்கள் கேட்பது என்னன்னா, இதே மின் வாரியத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் 300க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் மரணமடைந்துள்ளனர். இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 தொழிலாளர் இறந்திருக்கான். அவங்களுக்கு காம்பன்சேஷன் நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? எங்க ஒரு ரோட் ஆக்சிடென்ட் நடந்தா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அந்த ஆடியோ மூலியமா கொடுக்குறீங்க. ஏன் கள்ளச்சாராய மரணம் இதை தொடர்ந்து பல மரணங்களில் அரசுகள் கொடுக்கின்ற இந்த தொகையை ஏன் இந்த ஒப்பந்த தொழிலுக்கு கொடுக்க மறுக்கிறார்கள்? ஏன் நெத்தியில ஒரு ரூபா செத்தா நெத்தியில ஒரு ரூபாய்க்கிறோம், அதை வைக்க கூட இந்த அரசு வழங்க மறுக்குது. இதே நிலைமை நீடித்தால் நாங்கள் அடுத்து இறக்குகின்ற தொழிலாளியை கரூருக்கு தான் அழைத்து செல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா அங்கே வழி தெரியல. இந்த தொழிலாளி குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கு. அப்டார்மெண்ட் ஏரியா பிளான்ட்ல பாத்தீங்கன்னா உற்பத்தி நிலையங்கள்ல அந்த ஏஜோன் ஏரியா இருக்கும் பாய்லருக்குள்ள, அந்த பாய்லர் வெடிச்சு மேட்டூர்ல 3 தொழில் இறந்து போனான், தூத்துக்குடியில் ஒண்ணு. தொடர்ச்சியா இந்த பிளான்ட் சர்க்குலேஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அப்டார்மெண்ட் ஏரியால தொழிலை அனுப்பவே கூடாது. ஆனா ஏன் அனுப்புறீங்க? 300 தொழில் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவங்களுக்கு அந்த சேஃப்டி கிடையாது. நாங்க தொடர்ச்சியா சேர்மனை சந்திச்சு ஒரு ஐடி கார்டு தான் கேட்டோம், ரொம்பலாம் கேட்கல. ஒரு பிரைவேட்ல ஒரு செக்யூரிட்டி, ஒரு மால்ல ஒரு செக்யூரிட்டி வேலை பார்த்தா அவருக்கு ஒரு ஐடி கார்டு கொடுக்குறாங்க, புகைப்படக்கூடிய அடையாள அட்டை. அந்த அடையாள அட்டையை உற்பத்தி நிலையங்களா இருக்கட்டும், விநியோகத்தில் இருக்கட்டும், எல்லா தொழிலும் ஃபர்ஸ்ட் கொடுங்க. இப்ப அமைச்சர் சொல்றாங்க நாங்க உங்களை அடையாளப்படுத்த போறோம்ட்டு. அந்த அடையாளப்படுத்துறத ஏன் ஒரு ஐடி கார்டு அரசால கொடுக்க முடியாதா? ஐடி கார்டை கொடுக்க முடியாதா? அவங்களால அடையாளப்படுத்துறதுக்கு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அதுதான் கேட்கிற வரணும். இந்த அரசு தற்போதைய தொழிலாளர்களை ஏமாற்றி விட்டது என்பது நிதர்சனமான உண்மை. உபவாசம் கொடுக்க வேண்டும் என்று நாங்களும் காத்திருந்தோம். ஆனால் இன்று இந்த போராட்டத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டதுக்கு காரணம் மின்துறை அமைச்சரின் அறிவிப்பால் தான். அதனால தானே முதலமைச்சரை சந்திச்சு இந்த விஷயத்தை எடுத்துரைக்கணும், முதலமைச்சரை சந்திக்கணும் சொல்லி 50 நாட்கள் மேல காத்துட்டு இருக்கோம். ஏன் எங்களை முதலமைச்சர் சந்திக்க விட மாட்டீங்க? நாங்க என்ன கேட்கிறோம்? இந்த தொழிலாளியோட விஷயத்தை மின்துறை அமைச்சர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப நாங்க அடுத்து ஏட்ட போறோம் சிஎம். எங்களை சந்திச்சு ஒரு 2 நிமிடம் இந்த தொழிலாளர் பிரச்சனை எடுத்துரைக்கணும். இன்னைக்கு நாளை மறுநாள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தயாராகி விட்டார்கள். இதற்கு காரணமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான். ஏன்னா நாங்க போன வாரம் இதே எக்மூர்ல ஒரு 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் 1 கோடி தலைமைச் செயலகத்துக்கு மனவெளிக்கு வந்தோம். அன்று முழுதும் போராட்டம் செய்தும் முதல்வர் சந்திக்கவில்லை. ஏன் சந்திக்க விட மறுக்கிறீங்க? நாங்க என்ன கேட்க போறோம்? 15 தொழிலாளர்களோட வாழ்வாதாரத்துக்காக கேட்கிறோம். உங்க அரசு இன்னும் மழைக்காலம் வரப்போது, அடுத்து மழைக்காலம் வரப்போது, ஒரு புயல் கூட வரலாம். அந்த பணியையும் இந்த ஒப்பந்த தளத்தை செய்ய போறீங்க. இந்த விஷயத்தை சொல்லக்கூட இந்த நாட்டில் ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒப்பந்தம் தள்ளப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு மின் வாரியத்தில் பல கட்ட போராட்டங்களாக நாங்கள் நடத்தி வந்தோம். பல வருடங்களாக பணிபுரிந்து வந்தோம். பல புயல்களில் பணிபுரிந்தோம். நீண்ட காலமாக இந்த போராட்டத்தில் நாங்கள் வைத்த கோரிக்கை 766 ரூபாய் தினக்கூலியாக கொடுத்து நிரந்தரப்படுத்த சொல்லியிருந்தோம். இந்த கவர்மெண்ட் எங்கள் போராட்டத்தில் கலந்து கூட பயணித்து உங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நல்லது செய்கிறோம், உங்களை நிரந்தரப்படுத்துகிறோம் அப்படி என்று சொன்னார்கள். ஆனால் ஆட்சிக்கு வெள்ளை அறிக்கையில் எங்களுக்கு உண்டான நியாயம் கிடைக்கவில்லை. அதனால் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிறந்த நாள் அன்று 22ஆம் தேதி திருவண்ணாமலையில் ஒரு மிகப்பெரிய கவன ஈர்ப்பு போராட்டமாக நடத்தணும். நடத்தி 29ஆம் தேதி சென்னையில் எழும்பூரில் ஒரு மிகப்பெரிய மாநில போராட்டமாக நடத்தி வந்தோம். ஆனால் இந்த அரசு எதுவும் கண்டு கொள்ளவில்லை. நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் செஞ்சு தரேன் அவ்வளோதான், உங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, வெண்டர் ஐடியில் போட்டு தரேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆனால் நிரந்தரமாக எங்களுடைய தொழிலாளிகள் நிரந்தரமாக ஒரு வாழ்வாதாரத்தை கேட்குறாங்க. அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர் கவனத்துக்கு போயிட்டு இதை எங்களுக்கு செய்து தருமாறு பணிவுடன் கேட்டுக்கிறோம். எங்கள்
தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.